டேய் மச்சான், உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம நர்ஸ் சரோஜாவை இந்த பக்கத்து பெட்டு ராமப்பைய வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படிடா சொல்ற? பின்ன ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியவன் 1 மாசமா தங்கியிருக்கானா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பண்ணதுனாலதான் பக்கத்து பெட்டு கோப்பு உஜாலாவுக்கு மாத்திட்டாரு நம்ம டாக்டர். என்னது, உஜாலாக்கு மாத்திட்டாங்களா? ஆமாண்டா, உஜாலாவுக்கு மாத்திட்டாரு. உஜாலாக்கு மாத்திட்டாங்கன்னா எப்படிடா? அதான்டா, ஆபரேஷன் பண்ணி அவனை கொண்டு வெள்ள போர்வை போத்தி உஜாலாக்கு மாத்திட்டாரு. டேய், நான் என்ன ஆஸ்பத்திரி நடத்துறேன், வேற ஏதாவது நடத்துறேன்? போங்கடா வெளிய. இல்ல இப்படியா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நர்ஸ், இவனுங்க ஒரு 2500 ரூபாய் பணம் கட்டணுமே, கேட்டதுக்கு என்ன சொன்னானுங்க? இதத்தான் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் நேத்து நைட் வரைக்கும் நல்லா தானே இருந்தான், காலையில எப்படி ஆச்சு? தெரியல டாக்டர், யாரோ குளுக்கோஸ் பாட்டில் பதில குவார்டர் பாட்டில் உள்ள ஏத்திட்டாங்க போல தெரியுது. டாக்டர் கைய விட்டுட்டேன் டாக்டர். என்னது கைய வெட்டிட்டானா? கையில ஏதாவது போட்டுருந்தீங்களா? 10 பவுன் மோதிரம் 2 செயின் போடுறேன் டாக்டர். அதான் கை வெட்டிருக்கான். கவலைப்படாதீங்க, ஆபரேஷன் பண்ணி சரியாக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டம் விட்ட வழி. ஆண்டம் விட்ட வழியா? அந்த வழியில டிராபிக் ஜாம் ஆச்சு டாக்டர். ரொம்ப திமிரா உனக்கு, அதனால தான்டா கைய வெட்டிருக்கான். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அண்ணே வாங்க, தம்பி வாங்க. இங்க பாருங்க சார், எங்க கிட்ட வளையல் இருக்கு, மோதிரம் இருக்கு, தோடு இருக்கு, செயின் இருக்கு, சிமிக்கி இருக்கு. இதுல பாருங்க சார், மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, ஜாலம் இல்ல, தந்திரம் இல்ல, எந்த விதமான பித்தலாட்டமும் இல்ல. உங்க கண்ணு முன்னாடியே இந்த கத்தி எடுக்கிறோம், செயின் எடுக்கிறோம். கத்தியால செயினை சும்மா கருப்புரு சிவரேன். அப்ப கூட பாருங்க சார், உள்ள இருக்கிற பளபளப்பு குறையில, மினுமினுப்பு குறையில, ஜிலிஜிலிப்பு குறையில. மாதிரிதான் பாருங்க சார், ராயப்பேட்டையில ஒரு அம்மா தான் போட்டு வந்த 10 பவுன் செயினை புருஷனுக்கு தெரியாம மார்வாடி கடையில மறு அடகு வச்சுட்டு எங்க கிட்ட இருந்து செயினை வாங்கிட்டு போய் புருஷனோட கண்ணுல மண்ணை போட்டுட்டு அலையுதுங்க. அந்த அளவுக்கு எங்க நகையில குவாலிட்டி இருக்கு, ராயல்ட்டி இருக்கு. நீங்க எத்தனையோ கடைகள்ல நகையை வாங்கியிருக்கலாம், நட்டை வாங்கியிருக்கலாம், துட்ட கொடுத்துருக்கலாம். பல வகையான வண்ண விளக்குகளை போட்டு உங்க கண்ணை மறைக்கக்கூடிய கடைகள்ல வாங்கி நட்டமாகிறத விட நாங்க கையில மாட்டி வாயில பேசி வைக்கிற அந்த நகையை நம்பிக்கையோட நீங்க ஒரு தடவை வாங்கிட்டு போனீங்கன்னா கருக்காது, ஒழுக்காது, துருப்பிடிக்காது. தங்கத்துல போட்டு உங்க முதல்ல முடக்கிறத விட இந்த சந்தையில வைக்கிற சரக்கை வாங்கிட்டு போய் உங்க காலில் போட்டுக்கலாம், கழுத்துல போட்டுக்கலாம், மூக்குல போட்டுக்கலாம், முகத்துல போட்டுக்கலாம். நீங்க எங்க போட்டுக்கிட்டாலும் பாருங்க சார், பாக்குறவங்களுக்கு கோல்டு மாதிரி போல்டா தெரியுமே தவிர பட் ஓல்டா தெரியாது. உங்களுக்கு போட இஷ்டம் இல்லைன்னா பாருங்க, உங்க மனைவிக்கு கொடுக்கலாம், மச்சினி கொடுக்கலாம், சின்ன விட்டு கொடுக்கலாம், பெரிய விட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பக்கத்து விட்டு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க சார். மாட்டினா மாட்டி விடுங்க, கலட்டினா கழட்டி விடுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல வணக்கம். தலைப்பு செய்தி, தலைவர் தங்கபாட்டிக்கு பிறந்தநாள். பள்ளிக்கூட குழந்தை கமரை கட்டி கொடுத்தாரு. நடிகை சொக்கமா பட்ட சாராயத்தை குடிச்சுட்டு சொக்கி செத்து போயிட்டா. சென்னை திருநெல்வேலி ரயில் ரத்து. சென்னைக்கும் திருநெல்வேலிக்கும் போட்ட ரயில் தண்டவாளத்தை எவனோ எடுத்து சேமியாக்கு போட்டு விட்டான். அவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள வச்சு தண்டவாளத்தை நல்லா 4 சாத்து சாத்தினானுவோ. விளையாட்டு செய்தி, கிரிக்கெட் விளையாட்டு. இந்தியா அமோக வெற்றி. காம்பிளி ரன்ன நாரிட்டான். இங்கிலாந்துக்காரன் காம்பிளி அடிச்ச ரன்னை பார்த்து பயந்து நடுங்கி கம்பிளிய போட்டு தூங்கிட்டானுங்க. இங்கிலாந்து கேப்டன் கூச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்திருக்கான். என்னன்னு பார்த்தா கூச்சு மண்டே தண்டர்கள் பொழந்திருக்கான். விசாரிச்சு பார்க்கும் போதுதான் விவரம் தெரிஞ்சுது. தண்டல்கர் கிட்ட கூச்சு 1000 ரூபாய் தண்டலுக்கு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. பணம் வரலங்கிற கடுப்புல தண்டல்கரு ஆளை வச்சு கூச்சு மண்டே பொழந்திருக்கான். இதனாலதான் இந்த மண்டவோட பிச்சம் ஏற்பட்டிருக்கு. காந்தி ஜெயந்தி நம்ம ஊர் மார்க்கெட்ல காந்தி ஜெயந்தி கொண்டாடுறேன்னு காந்தி சிலையை உடச்சு விட்டானுவ. இதோட செய்தி முடிஞ்சது. எல்லாம் நான் வரேன். அந்த ஏனிய அந்த சிலைக்கு பின்னாடி ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன் முன்னாடி வச்சா அவர் இறங்கி போயிடுவாரு. கரடிக்கு ராத்திரில கண்ணு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். உனக்கு கண்ணு தெரியுமா? நான் கேட்டேன். கரடிக்கு கண்ணு தெரியுமா கேட்டேன். ஐயா ஆபீஸ்ல யாராவது புது பொண்ணு சேர்ந்துக்காங்களா? அது உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் ஐயா எனக்கு கண்டுக்கிட்டே இல்லையே. ஒரு நிபந்தனையோட தான் உங்க படத்தை நாங்க சிறந்த படமா தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்படிங்களா? என்ன நிபந்தனை சார்? இனிமே நீங்க படம் எடுக்கிற வேலையை வச்சு கூடாதுங்கிறதா. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு 12 ஈ வருமா? இங்க மருந்து அடிச்சிருக்காங்க, ஒரு ஈ கூட வராது சார். சர்வ கூட எதுக்காக அப்படி சண்டை போடுறீங்க? பின்ன என்னடி, ஆர்டர் பண்ணாதெல்லாம் கொண்டு வராண்டி. அப்படி என்னதான் கொண்டு வந்தான்? பில் மயாண்டி 4 3 எத்தனை? என்ன தலைவரே, எனக்கு கணக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? சபாஷ், நீ தாண்டா நம்ம கட்சியோடைய பொருளாளர். ஏன் பெரியவரே, டிக்கெட் வாங்காம பிரயாணம் செய்யறியே? நான் ரொம்ப சிக்கனமுங்க. வாங்க மாமா வாங்க. இப்பதான் அப்பா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தார். அப்படியா? என்ன சொன்னாரு? கடங்காரன் வரதுக்குள்ள வெளியே போயிடணும், சீக்கிரம் சாப்பாடு போடு. பல் டாக்டர் இருக்கிறாரா? இல்லையே, இப்பதான் கண்வலின்னு கண் டாக்டரை பார்க்க போனாரு. அப்படியா? வந்ததும் கண் டாக்டர் பல்வலின்னு வந்துட்டு போனாருன்னு சொல்லு. அடே, உன் வயசுல நான் 30 ரூபாய் சம்பளத்துல ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்தேன். ஆமா, 6 மாசத்துல ஒரு கடைக்கு முதலாளி ஆயிட்டேன். தாத்தா இப்பெல்லாம் அப்படியெல்லாம் முடியாது தாத்தா. முதலாளியே கல்லாப்பட்டி சாவி எடுத்துன்னு போயிடுறாரு. கணவனுக்கு ஏன் விஷம் கொடுத்து கொன்றாய்? எனக்கு ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வரும், அதனாலதான் இந்த கத்தி துப்பாக்கி எல்லாம் யூஸ் பண்றது. ஏங்க, நம்ம டிரைவர் எதுக்காக மாத்தணும்னு சொன்னீங்க? அடி பாவி, அவன் 6 முறை கொல்ல பார்த்தாண்டி. அதனால என்னங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். ராமுவுக்கு மூளை காய்ச்சல்ங்கிறத என்னால நம்பவே முடியல. ஏன்? அவனுக்கு தான் மூளை இல்லங்கிறாங்களே. ஆமா, எதுக்கா அந்த வெள்ளி மெடல் உனக்கு கிடைச்சது? பாட்டு பாடுறதுக்கு. அந்த தங்க மெடல் பாடந்த நிறுத்துறதுக்கு. டாக்டர், இந்த நோயினால எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு.
உயிரையே போக்கிக்கலாம் போல இருக்கு சார். அடடே, அதெல்லாம் என்னோட வேலைப்பா. வடை வேணுமா போண்டா வேணுமா? ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம்? சுமார் 5 நாள் கொலை நடந்த இடத்திற்கும் நீங்கள் நின்றிருந்த எவ்வளவு தூரம் இருக்கும்? 9 மீட்டர் 23 சென்டிமீட்டர் 7 மில்லிமீட்டர். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? பின்னாடி கோர்ட்ல எவனாவது ஒரு கிறுக்கு பையமாவ கேப்பான்னு எனக்கு அப்பவே தோணுச்சு சார். அதனாலதான் அளந்து பார்த்து குறிச்சு வச்சுக்கிட்டேன். ஜப்பானை பார், சிங்கப்பூரை பார், அந்த நாட்டு மக்கள் உயர என்ன காரணம்? உழைப்பு தான். அமெரிக்காவை பார், சீனாவையும் பார். நீ முதல்ல வாட்ச பாரியா. பேச ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆச்சு. டாக்டரியா என்ன வேணும்? எனக்கு இது முதல் ஆபரேஷன், ரொம்ப பயமா இருக்கு. என்ன குழந்தையாட்டம் பயந்துகிட்டு? நான் செய்ய போற முதல் ஆபரேஷன் இதுதான். நான் உன்ன மாதிரி இருக்க பயந்துகிட்டா இருக்கேன். நீங்க எனக்கு செய்ய போற ஆபரேஷனை நர்ஸ் நளினாவை விட்டு பண்ண சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். வாட் நான்சென்ஸ். அவளுக்கு இந்த சிக்கலான ஆபரேஷனை பத்தி ஒண்ணுமே தெரியாதியா? அதனால என்ன டாக்டர், இந்த ஆபரேஷனை நீங்க செஞ்சா மட்டும் என்ன நான் போய்ச்சரவா போறேன்? போற உயிர் நளினா கையால ஜாலியா சந்தோஷமா போகட்டும். நம்ம புது கிளினிக்கு இதுவரைக்கும் ஒரு பேஷண்ட் கூட வரலையே, ஏன்னே தெரியலையே. நான் கண்டுபிடிச்சிட்டேன் டாக்டர். இதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஹோட்டல் இருந்தது இல்லையா? ஆமா. அப்ப வாசல்ல நோயாளிகள் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு தொங்கிக்கிட்டு இருந்தது இல்லையா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அந்த போர்டு இன்னும் இங்க தொங்கிக்கிட்டு தான் இருக்கு டாக்டர். இப்ப தமிழ் பாடத்தையாவது நடத்துறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. தமிழ்லயாவது பாஸ் ஆகுங்கடா. நம்பர் 2 ஔவையார் பாட்டு ஒண்ணு பாடு. யானை பழத்தை புழிந்து போதும்டா, யானை பழத்தை இல்லடா ஞான பழத்தை புழிந்துடா. உங்க கிட்ட எல்லாம் நான் வாத்தியாரா வந்து சேர்ந்திருக்கேன், எல்லாம் என் கெட்ட நேரம்டா. சத்தியமா தமிழ்ல நீங்க எல்லாரும் ஃபெயில் ஆயிருவீங்கடா. நீங்களா கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்து நாங்களா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா நாங்க ஃபெயில் ஆயிருவோம். எங்க சந்தேகத்தை தீர்த்து வச்சா தானே சார் நாங்க பாஸ் ஆவோம். அப்படிங்களா ராஜாக்களே? கேளுங்கடா உங்க சந்தேகத்தை. சூரியன் எந்த திசையில ஒதுக்குது? எந்த முட்டா போயிட்ட கேட்டாலும் இதை சொல்லிடுவாண்டா. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். உட்காரா பரதேசி நாய கோம்பு தலையா. சார், கடவுள் திடீர்னு என் முன்னால தோன்றி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா நான் கார் வேணும் பங்களா வேணும்னு கேட்பேன். நீங்க என்ன கேட்பீங்க கடவுள்கிட்ட சொல்லுங்க பாப்போம். அப்படியெல்லாம் கேட்க கூடாதுடா. கடவுள்கிட்ட நல்ல அறிவை கொடு, புத்திய கொடு, ஞானத்தை கொடுன்னு தாண்டா கேட்கணும். ஆமா சார், யாருக்கு எது இல்லையா அதைத்தானே கேட்பாங்க. கேள்வி கேட்டது போதும், உட்காருங்கடா எல்லாரும். எவனோ ஒருத்தர் நம்ம போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள வர்றானப்பா. குட் மார்னிங் சார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. 15 போஸ்ட் கார்டு என்ன விலை? ஏய் என்ன கிண்டலா? 15 போஸ்ட் கார்டு 15 தான்டா. 30 கொடுங்க. இங்கிலாந்து லெட்டர் எவ்வளவு? அது இங்கிலாந்துல தான் போய் கேட்கணும். இங்கிலாந்துங்க, அதான்டா இன்லாண்ட் லெட்டர். அது வந்து 75 பைசா ஒரு எழுதிக்குங்க. வேற என்ன வேணும்? உள்ள ஆச்சு அனுப்புவாங்கல்ல கவரு எவ்வளோ? 1 ரூபாப்பா. 1 வச்சுக்க. அத்தான் எவ்வளோ ஆச்சு? 415 ரூபா 20 காசுப்பா. 415 20 வாங்கிட்டு போப்பா. காசை கொடுத்து அடுத்த ஆள் நிக்குது பின்னாலே. சீக்கிரம் வாங்கிட்டு போப்பா. என்ன இழிப்பு? ஒண்ணும்ல, 1 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு ஐனு சும்மா பேசிட்டு ஆகலாம்னு வந்தேன். நில்றா, ஓடாதடா.